இயேசுவின் தாய் மரியா ஒரு கிறிஸ்துவ பெண்ணா? அவர் திருமுழுக்கு எடுத்தவரா? அதற்கு ஆதாரம் உள்ளதா? ஆதார வசனங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தை காண்பிக்க யாராலாவது முடியுமா? இல்லை, இல்லவே இல்லை. அவர் மரிக்கும் வரை திருமுழுக்கு எடுக்கவே இல்லை. எனவே அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, மாறாக அவர் ஒரு யூதர். இவ்வாறாக நான் கூறவில்லை, மாறாக இயேசு கூறுகின்றார், தூய ஆவியானவர் கூறுகின்றார், பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது. இதை குறித்த முழு விவரங்களை இப்பதிவுகளில் நாம் கொண்டு வருகிறோம். இயேசு உலகில் மனிதராக பிறந்து 2000 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில தேவ ரகசியங்களை ஒட்டுமொத்த உலகிற்கும் இவ்வூழியம் வெளிப்படுத்துகிறது. உலகின் அதிபிரமாண்ட இறுதிய புது நற்செய்தி. வெள்ளூர் டொமினிக் ஜார்ஜ் பிரசன்ஸ் தி கிரேட்டஸ்ட் ஃபைனல் ரிவைவல். வேலூர் டொமினிக் ஜார்ஜ் வழங்கும் மாபெரும் இறுதி எழுப்புதல் நற்செய்தி. ஆபிரகாமின் வம்சாவழி மார்க்கத்தினரான ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மற்றும் ஒட்டுமொத்த யூதர்களுக்கான உலகின் முதலான ஒரே ஊழியம் மற்றும் நம்பர் 1 ஊழியம். தி கிரேட்டஸ்ட் ஃபைனல் ரிவைவல். வேதங்களும் அதில் பூதங்களும். எரேமியா 5ஆம் அதிகாரம் வசனம் 31. இறைவாக்கினர் பொய்யை இறைவாக்காக உரைக்கின்றனர். குருக்கள் தங்கள் விருப்பப்படியே அதிகாரம் செலுத்துகின்றனர். இதையே என் மக்களும் விரும்புகின்றனர். ஆனால் முடிவில் என்ன செய்வார்கள்? எரேமியா அதிகாரம் 6 வசனம் 13 மற்றும் அதிகாரம் 8 வசனம் 10. ஏனெனில் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் கொள்ளை லாபம் தேடுகின்றார்கள். இறைவாக்கினர் முதல் குருக்கள் வரை அனைவரும் ஏமாற்றுவதையே தொழிலாக கொண்டுள்ளனர். Welcome back once again the wonderful, the honestful, the greatest final revival ministries வழங்கும் வேதங்களும் அதில் பூதங்களும். The original greatest final revival, அதாவது உலகின் மாபெரும் இறுதி எழுப்புதல் நற்செய்தி. இறைமகன் இயேசுவின் நாமத்தில் இந்த இரவை கனவிற்கும் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நான் அளிக்கும் பதிவு அனைத்தும் உடனுக்கு உடன் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், தொடர்ந்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை தவறாமல் அழுத்தவும். இந்த ஊழியத்தின் பெயர் கடைசி கால இறுதி எழுப்புதல் நற்செய்தி. இந்த யூடியூப் பதிவின் பெயர் வேதங்களும் அதில் பூதங்களும். இப்பதிவின் தொடர் எண் 5. இப்பதிவின் தலைப்பு இயேசுவின் தாய் மரியா ஒரு கிறிஸ்துவ பெண் அல்ல, மாறாக யூத மார்க்கத்தை சேர்ந்த பெண். இப்பதிவு கிறிஸ்தவர்களுக்கான பதிவு மட்டுமல்ல, மாறாக ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மற்றும் ஒட்டுமொத்த யூதர்களுக்குமான பதிவாகும். எனவே ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் சபை வேறுபாடு இன்றி இப்பதிவில் காண வேண்டும் என்றும் தியானிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதே போன்று மார்க்க வேறுபாடு இன்றி ஒட்டுமொத்த உலகில் உள்ள இஸ்லாமியர்கள் மற்றும் யூதர்களும் பதிவை காண வேண்டும் என்றும் தியானிக்க வேண்டும் என்றும் பணியோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது 5ஆம் அலகு. இவ்வழகின் தலைப்பு ஆதாரம் இல்லாத நம்பிக்கைகள் மிக மிக ஆபத்தானவை. இதைத் தொடர்ந்து இதே பதிவில் மேலும் 24 அலகுகள் வர உள்ளன. அவை அனைத்தையும் சபை மற்றும் மார்க்க வேறுபாடு இன்றி அனைவரும் தராமல் கண்டு தியானிக்க வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் நாமத்தில் ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஆபிரகாமின் வம்சாவளி மார்க்கத்தினர் உங்கள் அனைவரையும் பணிவுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வூழியமானது ஒப்பற்ற ஈடு இணையற்ற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய நம் இயேசு ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாகிய என்னை வைத்து ஆரம்பித்து நடத்தும் ஒரு உன்னதமான ஊழியம் இது. நான் ஏற்கனவே கூறியுள்ளேன், அதாவது சர்வ வல்லவரும் ஆண்டவருமாகிய இயேசு ஒட்டுமொத்த உலகில் இதுவரையில் யாராலும் எங்கும் எப்போது போதிக்கப்படாத பற்பல விவரங்களை மற்றும் ஒரு சில தேவரசங்களை எனக்கு அளித்து அதை இந்த பதிவுகள் மூலம் வெளிப்படுத்தும்படி என்னை பணித்துள்ளார். அந்த பணியை நான் இந்த ஊழியத்தின் மூலம் செய்து கொண்டு உள்ளேன். இனி பதிவிற்குள் நாம் போகிறோம். சென்ற அலைகள் நாம் கண்டது என்னவென்றால், மக்கள் யாராக இருப்பினும் ஆழ்ந்த நம்பிக்கையில் விழுந்துவிட்டால் அந்த நம்பிக்கையில் இருந்து அவர்கள் வெளிவருவது மிக மிக கடினம் கண்டோம் இல்லையா? அது ஆன்மீக காரியமாக இருந்தாலும் சரி, அகில உலக காரியமாக இருந்தாலும் சரி, அரசியல் காரியமாக இருந்தாலும் சரி, அன்பு சம்பந்தப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மக்கள் ஆழ்ந்த நம்பிக்கையில் விழுந்து விட்டால் அதிலிருந்து வெளியில் வருவது மிக மிக கடினம் என்று நாம் கண்டோம். இதற்கு உதாரணமாக சென்ற அலகில்
3 எடுத்துக்காட்டுகளை நான் கூறியுள்ளேன். அதாவது, இவ்வுலகை படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் ஒருவர் தான் என்றும், அவருக்கு மனைவியோ மக்களோ என யாருமே இல்லை என்றும் ஆதி காலத்திலிருந்து நம்ம கொடுக்கப்பட்டு வந்த நம்பிக்கை இல்லையா? இந்த நம்பிக்கையில் மக்கள் மிக ஆழ்ந்து விழுந்துட்டாங்க. அந்த நம்பிக்கையிலிருந்து வெளியில் வர அவர்களால் முடியவில்லை. இந்த நிலையில் ஒரு டைமில் இயேசு பிறந்த பிறகு தான் இறைமகன் என்றும் இறைவன் என்றும் கூறிய போது அதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த பழைய நம்பிக்கையிலிருந்து வெளியில் வர முடியவில்லை. அவரை இறைமகனாக இறைமகனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே அவரை சிலுவையில் அறிந்து கொண்டார்கள். இல்லையா? அடுத்து 2வதாக, இந்த உலகம் தட்டியாக இருக்கிறது யாரும் நமக்கு சொல்லலை. இருந்தாலும் மக்களின் பழைய காலத்திலிருந்து வந்த நம்பிக்கை அது இல்லையா? ஆனால் திடீர்னு கிமு 5ஆம் நூற்றாண்டில், அதாவது இயேசு பிறப்பதற்கு 5 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு சயின்டிஸ்ட் வந்து சொன்னார், உலகம் தட்டையாக இருக்கவில்லை, கோலமாக இருக்குன்னு சொன்னார். ஆனால் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னாக்க ஏற்றுக்கல. இதே போல் இயேசு பிறந்த பிறகு 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்லப்பட்டு வந்தது. அதாவது 2200 ஆண்டுகள் வரை சொல்லப்பட்டு வந்தது. அறிஞர்கள் சொன்னாங்க. ஆனால் யாருமே ஏற்றுக்கல. ஏன்னா பழைய நம்பிக்கைனா உலகம் தட்டையாக இருக்குதுன்னு சொல்லி நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் ஆழ்ந்து விழுந்தாச்சு. அதுலேருந்து வெளியே வரணும்னு சொன்னாக்கா மக்களால் முடியவே இல்லை. ஆனால் 17ஆம் நூற்றாண்டில் கலீலியோ என்ற ஒரு தீர்மானமாக சொன்ன பிறகு அவர் கொல்லப்பட்டார். அதன் பிறகு வந்த விஞ்ஞானிகள் தொடர்ந்து சொன்ன பிறகு அதுக்கப்புறம் இந்த போப் ஏற்றுக்கிட்டாரு, அந்த உண்மையை ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த உலக மக்கள் உண்மையை ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது உலகம் தட்டையாக இருக்கவில்லை, மாறாக கோள வடிவில் ஏற்றுக்கொள்வதற்காக மக்கள் 2200 ஆண்டுகள் வரை காலம் தாமதமானது. இதே போல் 3வதாக இன்னொரு விஷயத்தை நான் சொன்னேன். அதாவது என்னுடைய சொந்த விஷயத்தை நான் சொன்னேன். அதாவது தனது எதிர்காலம் நான் தான் சொல்லிட்டு மிக மிக ஆழமான நம்பிக்கையோடு எனக்காக பிறந்து எனக்காக வாழ்ந்து வந்த மாமன் மகள் ஒருவர் இருந்தார் என்றும், ஆனால் அந்த விஷயம் எனக்கு தெரியாமல் நான் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து விட்டதால் அந்த பெண்ணால் அந்த நம்பிக்கையிலிருந்து வெளியில் வர முடியவில்லை என்றும், அதனால் மிகுந்த பணம் பாரப்பட்டு மிகுந்த மன உளைச்சல்பட்டு, அதாவது தனது மனதிலிருந்து அந்த பெண்ணால் என்னை வெளியில் எடுக்க முடியவில்லை. அந்த பெண்ணை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்ததை அந்த பெண்ணால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அதன் பிறகு கடமைக்கு எந்த உறவிலேயே வேறொரு பையனை கடமைக்கு ஆதரித்து அவனை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தாலும், அவனுக்காக இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும், அவனோடு மனமுறுத்து வாழவும் முடியாமல், என்னை மறக்கவும் முடியாமல் மிகுந்த மன உளைச்சல்பட்டு, அதனால் கணவன் மனைவியே மிகுந்த சண்டைகள் வந்து ஒரு காலத்தில் தன்னுடைய 35 வயதில் அந்த பெண் செத்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இதே போல் அந்த பெண்ணை நான் திருமணம் செய்தவில்லை என்ற காரணத்தினால, என் மேல் இந்த நம்பிக்கை பொய்த்து விட்டது என்ற காரணத்தினால அந்த பெண்ணின் தாயாரும் எனக்கு திருமணம் முடிஞ்ச 6வது மாதத்திலே அவங்களும் செத்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது எனது அத்தை மகள் தொலைதூர கிராமத்தில் இருந்த எனது அத்தை மகள் ஒருவர் எனக்கு உதட்டளவில் சிரித்து காதலை சொன்ன பிறகு தன் மனதில் ஆழ்ந்த காதல் என் மேல் இல்லை என்றாலும் பிறகு அவரை காதல் துண்டித்து விட்டார். ஆனால் அவர் மேல் இந்த ஆழ்ந்த காதலில் நான் விழுந்து விட்டதால் அந்த சோகத்தில் நான் விழுந்து விட்டேன். அதிலிருந்து வெளியில் வர இப்போது வரை என்னால் முடியவில்லை. இப்போது அந்த பெண்ணை மறக்க என்னால் முடியவில்லை. ஆனால் அந்த பெண் தனக்கேற்ற மாப்பிள்ளையை பார்த்து கொண்டு திருமணம் செய்து கொண்டு இப்போ நன்றாக இருக்கின்றார். இதே நேரத்தில் எனக்கே தெரியாமல் என்னை காதலித்து எனக்காகவே பிறந்து எனக்காகவே வாழ்ந்து தன் பெற்றோர் சொல்லை கேட்டு என்னை தன் மனதில் நிறுத்தி கொண்டிருந்த பெண் பிறகு நான் அவள் திருமணம் செய்து கொள்ளாமல் வேறு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு விட்டதால் என்னை மறக்கவும் முடியாமல் அந்த நிகழ்வை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் மிகுந்த மன உளைச்சலால் தனது 35 வயதிலேயே இருந்து விட்டார். இப்படியா தப்பு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் விழிப்போடு இருந்தாக்கா பிறகு தப்பிச்சிடுறாங்க அவங்க. ஆனால் தப்பே செய்யலைன்னு சொன்னாலும் விழிப்போடு இல்லைன்னு சொன்னாக்கா அவங்க பாதிக்கப்பட்டுடுறாங்க. இதனால் மிக மிக விழிப்போடு இருக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்குது. 2000ஆவது ஆண்டு காலத்தில் ஆட்டோக்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னாடி ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும். அதாவது சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதேன்னு எழுதியிருப்பாங்க. அது சும்மா பார்மெண்ட் எழுதியிருப்பாங்க. ஆனால் அது மிக மிக உண்மையான சரியான வார்த்தை அது. அதாவது சீரும் பாம்பை நம்பலாம், ஆனால் சிரிக்கும் பெண்ணை நம்பக்கூடாதுன்னுவாங்க. இந்த விஷயம் எனக்கு அப்போ தெரியாது. அதனால தான் என்னை பார்த்து சிரித்த அத்தை மகளை நான் காதலை ஏற்றுக்கொண்டேன், நம்பி விட்டேன். ஆனால் அதனால் நொந்து போய்விட்டேன். இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, முதல்ல என்னை பார்த்து சிரித்த அந்த பெண் அவளது மனதில் என் மேல் ஆழ்ந்த காதல் இல்லை, லேசான காதல் தான் இருந்திருக்குது. ஆனாலும் அதனால் அந்த காதலை துண்டித்து விட்டு பிறகு அவர் வேறு பையனை பார்த்து திரும்பி சேர்த்து கொண்டார். ஆனால் எனக்காக பிறந்து எனக்காக வளர்ந்த வேறு ஒரு மாமன் மகள் தன் காதலை இன்னும் சொல்லவில்லை சொன்னாலும், தன்னுடைய பெற்றோர் செய்த ஏற்பாடு இருப்பதாலும், இதே நேரத்தில் அவங்களே தனக்கு சொல்லி விட்டதாலும் என் மேல் மிகுந்த நம்பிக்கை இருந்திருக்காங்க. அந்த பெண் நான் தான் திருமணம் செய்வேன் நம்பிக்கை இருந்திருக்காங்க. இந்த உண்மை எனக்கு தெரியாமல் நான் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து விட்டதால் தன் மனதிலிருந்து என்னை வெளியே எடுக்கவும் முடியாமல், என் மேல் கோவப்படவும் முடியாமல், என் மேல் எந்த பழி சுமத்தவும் முடியாமல், என்னை எந்த கேள்வி கேட்கவும் முடியாமல்
இவர்கள் சண்டை போட முடியாமல் ஏதோ ஒரு மோசமான சூழ்நிலை அந்த பெண் வந்துட்டாங்க. அதாவது என் மேல் கோவப்படுறதா அல்லது தன் நிலைமை பார்த்து தன் மேல் தானே பரிதாபப்படுறதா கூட அது பெண்ணுக்கு தெரியல. இது யார் செய்த தப்பு என்றும் இதற்காக யார் மீது கோவப்படுவது, யார் பொறுப்பேற்கிறது கூட அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. அதாவது அப்பாவிதனமாக அந்த பெண் இருந்துட்டாங்க. அதனுடைய விளைவு தன்னுடைய 35 வயதிலேயே மரித்து போய்விட்டார்கள். இவ்வளவு நடந்து 25லேருந்து 35 வருஷம் வரைக்கும் மேலே ஆகுது. இதுக்கு மேலே அதை பற்றி பேசி பிரயோஜனமே இல்லை. இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, மக்கள் யாராக இருந்தாலும் மனதில் ஏதோ ஒரு விவரம், ஏதோ ஒரு காரியம் ஒரு மனதில் ஆழமாக பதித்து விட்டால் பிறகு அதிலிருந்து நாம் வெளியில் வருவது என்பது முடியாத காரியம், மிக மிக கடினமான காரியம் சொல்ல வரேன். நான் இப்படியான சொல்ல வர்றது கடவுள் சம்மந்தப்பட்ட காரியம் மட்டும் இல்லை, உலக சம்மந்தப்பட்ட காரியம் மட்டும் இல்லை, அன்பு சம்மந்தப்பட்ட காரியம் மட்டும் இல்லை, அது அரசியல் சம்மந்தப்பட்ட காரியம், விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு நம்பிக்கையில் நாம் ஆழ்ந்து வீழ்ந்து விட்டால் அதிலிருந்து நாம் வெளியில் வருவது என்பது மிக மிக கஷ்டமான காரியம். இதே போன்று மரியா உட்பட புனிதர்கள் என பட்டம் அளிக்கப்பட்ட அந்த 1800 பேர்களை வணங்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் அவர்களை பற்றிய நம்பிக்கையில் இருந்தும் மற்றும் அவர்களை வணங்க வேண்டும் என்ற தற்போதைய நம்பிக்கையில் சுமார் 17 நூற்றாண்டுகள் காலமாக மிக மிக ஆழமாக மூழ்கிவிட்டனர் இல்லையா? அதாவது அவர்களை பற்றிய நம்பிக்கைகள் உண்மையா அல்லது பொய்யா என்பது தற்போது முக்கியம் இல்லை என்றும், மேலும் இந்த நம்பிக்கைகள் சரியா அல்லது தவறா என்பதும் கூட தற்போதைய பிரச்சனை இல்லை, மாறாக மிக மிக ஆழமான நம்பிக்கைகள் வீழ்ந்து விட்டனர் இல்லையா? அதனால அந்த நம்பிக்கையிலேருந்து இவர்கள் வெளியே வரணும்னு சொன்னாக்கா அதுவும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம்தான், முடியாத காரியம்தான். ஏன்னா பாம்பின் கால் பாம்புக்கு தெரியும் சொல்லுவாங்க இல்லையா? அதனால மரியாவின் வழிபாட்டிலிருந்தும் 1800 புனிதர்கள் வழிபாட்டிலிருந்தும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்னு ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாகி எனக்கு நன்றாக தெரியும். ஏன்னா 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் எப்படியாக வேளாங்கண்ணி மாதாவின் தீவிர பக்தனாக இருந்தவன் தான். அப்போது பிரிந்த சகோதரர் சபையை சேர்ந்தவர்கள் எத்தனையோ பேர், பெந்தேகோஸ்தே சபையை சேர்ந்த எத்தனையோ பேர் இந்த மாதிரி என்கிட்ட வந்து மரியா வழிபாட்டிலேருந்து வெளியே வரணும், புனிதர்கள் வழிபாட்டிலேருந்து வெளியே வரணுன்ட்டு என்கிட்ட சொன்னப்போ அவங்களை எதிர்த்து பேசி அவங்க வாயை அடைக்க செய்து அவங்க வீட்டுக்கு தான் நான். ஆனால் கடந்த 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆண்டவராகிய நம் இயேசு என் கண் பார்வையை பறிக்க செய்து எனக்கு மாலிக்கன் நோயை கொடுத்து காது மந்தத்தையும் கொடுத்து பிறகு சர்க்கரை நோய், நரம்பு தளர்ச்சி போன்ற பல நோய்களை கொடுத்து என்னை விபத்திரத்தில் வீழ்த்தி என்னை புடமிட்டு அதன் பிறகு என்மேல் இறக்கப்பட்டு என்னை தொட்டு சிறிது சுகத்தை கொடுத்து அதன் பேர் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வைத்து தியானிக்க வைத்து அதில் எனக்கு மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்த பிறகு இப்பொழுது இப்படியாக நான் பேச ஆரம்பித்திருக்கின்றேன். எனவே என்னுடைய இந்த போதனையை ஏற்றுக்கொள்வதும் அல்லது ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் உங்களது தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. சரி, தற்போது இவ்வுலக நிலையை பற்றி நாம் காண்போம். அதாவது தற்போது இவ்வுலகம் முழுக்க முழுக்க மாறிவிட்டது இல்லையா? ஏனெனில் அனைத்து மக்களின் வாழ்க்கை முழுவதும் போலித்தனமும் வாய் முழுவதும் நிறைந்த பொய்யுடனும் வாழ்வோரை ஊர் போற்றும் உத்தமர்களாக கொண்டாடுவதே நம் சுயநல சமுதாயத்தின் வழக்கமாகிவிட்டது. அடுத்து தற்போதைய பிரச்சனை என்னவென்றால், உண்மையாக இருப்போர் மிக மிக அதிகமாக வெறுக்கப்படுகிறார்கள். ஆனால் போலியாக நடித்து வாழ்வோர் நிறையவே மதிக்கப்படுகிறார்கள் மற்றும் நேசிக்கப்படுகிறார்கள். அடுத்து உண்மையை மட்டும் முழுமையாக பேசுவோரை உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை, மாறாக தேவையான அளவு பொய்யையும் கலந்து உண்மையை போன்று பேசுவோரையே உலகம் நம்புகிறது மற்றும் ஏற்றுக்கொள்கிறது. அடுத்து உண்மையாக இருப்போரை இவ்வுலகம் ஏற்றுக்கொள்வதில்லை, மாறாக உண்மையாக இருப்பதாக நடிப்போரையே இவ்வுலகம் ஏற்றுக்கொள்கிறது. இதே போன்று நல்லவர்களை இவ்வுலகம் ஏற்றுக்கொள்வதில்லை, மாறாக நல்லவர்களை போன்று நடிப்போரையே இவ்வுலகம் ஏற்றுக்கொள்கிறது. இதே போன்று உண்மையில் அன்பு செய்வோரை இவ்வுலகம் நம்புவதில்லை மற்றும் ஏற்றுக்கொள்வதில்லை, மாறாக போலியாக அன்பு செலுத்துவோரையே இவ்வுலகம் தற்போது நம்புகிறது மற்றும் ஏற்றுக்கொள்கிறது. பொதுவாக உலகம் முழுவதும் தற்போது அப்படிப்பட்ட நிலையிலேயே தற்போது உள்ளது. நானும் அப்படி தான் இருந்தேன். அதாவது சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக தனது உள்ளத்தில் என்மேல் காதலே இல்லாமல் முதட்டினால் மட்டும் சிரித்து தனது காதலை என்னிடம் கூறிய அத்தை மகளை நான் முழுவதும் நம்பி பிறகு அவளிடமே ஏமாற்றமடைந்து விட்டேன். ஆனால் தனது உள்ளத்தில் என்னை முழுமையாக மற்றும் உண்மையாக மிக மிக ஆழமாக காதலித்து எனக்காக வாழ்ந்து கொண்டு என்மேல் உயிரை வைத்து கொண்டிருந்த வேறொரு மாமன் மகளை விவரம் தெரியாமல் அநியாயமாக நான் கோட்டை விட்டு விட்டேன். 40 ஆண்டுகளுக்கு முன் எனது வாலிப வயதில் நடந்த ஒரு சோக நிகழ்ச்சி மற்றும் கோர நிகழ்ச்சி இது. இதே போன்று இந்த பதிவை தற்போது பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரும் வாழ்க்கையிலும் பற்பல நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். இதை பற்றி நாம் அனைவரும் பேசிக்கொண்டு இருக்கலாம்.
இப்படிப்பட்ட பற்பல விதமான ஏமாற்றங்கள் இவ்வுலகில் பொதுவெளியில் மட்டுமல்ல, அரசியலில் மட்டுமல்ல, விஞ்ஞானத்தில் மட்டுமல்ல, மாறாக ஆன்மீகத்திலும் மிக மிக அதிக அளவில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதனால்தான் தற்போது உலகமே கெட்டொழிந்து உள்ளது. அதாவது உலகம் முழுவதும் தற்போது உண்மையான அன்பு, அமைதி, சமாதானம், சந்தோஷம், உண்மை, நேர்மை, மரியாதை, கௌரவம், பொறுமை, பெருந்தன்மை, விட்டு கொடுத்தல் போன்ற ஏதாவது தற்போது மக்களிடம் உள்ளதா என்று பார்த்தா இல்லவே இல்லை அல்லவா? முதலில் நான் கூறினேன் இல்லையா, அதாவது தன் உள்ளத்தில் காதல் இல்லை என்றாலும் உதட்டளவில் ஒரு பெண் என்னும் காதலை சொல்லி பிறகு அந்த பெண்ணை என்னை துண்டித்து விட்டார் சொன்னேன் இல்லையா? ஆனால் தற்போது அந்த பெண் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த காதலை தான் துண்டித்ததாக அவர் கூறவில்லை, மாறாக நான் துண்டித்து விட்டதாக என்மேல் பழி போட்டு கொண்டிருக்கிறார். அதாவது தனது காதலை முதலில் என்னிடம் கூறிவிட்டு பிறகு தானே துண்டித்து விட்டு பிறகு என்மேலே பழியை போட்டு முகநூலில் என்னை பற்றி மறைமுகமாக வாங்கு என்று போட்டு தள்ளி கொண்டுள்ளார். இப்படியாக மக்கள் தற்போது துணிந்து பாவங்களை செய்து கொண்டு பிறகு அந்த பழியை அடுத்தவர்கள் மேல் போட்டி விடுகிறார்கள். அதாவது முதலில் அந்த பெண் என்னை ஏமாற்றியது ஒரு பாவம், அடுத்து தான் ஏமாற்றியதை மறைத்து நான் மறைத்து ஏமாற்றியதாக போய் கூறுவது மற்றொரு பாவம் இல்லையா? ஆனால் பெரும்பாலும் மக்கள் அனைவரும் ஏன் இப்படி பாவங்களை துணி செய்கிறீர்கள், ஏன் இப்படியாக பாவங்களை செய்கிறீர்கள் என்று வேறு யாராவது இவங்களை கேட்டாக்கா இவங்க தைரியமாக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதாவது நான் என்ன பாவம் செஞ்சாலும் சரி, எவ்வளோ பாவம் செஞ்சாலும் சரி, நான் மன்னிப்பு கேட்டால் ஏசு என் பாவத்தை மன்னிச்சிடுவாருன்னு சொல்லிட்டு துணி தைரியமாக சொல்கிறாங்க. அதனால் துணி தைரியம் பாவங்கள் செய்கிறாங்க. இது காரணம் என்னன்னு தெரியுதா? நம்ம ஆன்மீகவாதிகளால் நாம் இவ்வாறு தவறான வழியில் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். வேறு ஒன்றும் காரணம் இல்லை. அதாவது ஒரு மிகப்பெரிய மரம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அந்த மரத்துக்கு ஆணி வேர்னு ஒரு வேர் ரொம்ப செங்குத்தாக கீழே போயிருக்கும், ரொம்ப ஆழமாக போயிருக்கும். அந்த வேர் தான் அந்த மரத்தை முழுசாக தாங்கும். அந்த மரம் அதனால தான் நிற்கும். அந்த வேர் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த மரம் நல்லபடியாக நிற்கும். இப்போ அந்த மரம் அந்த ஆணி வேர் ஏதாவது சேதம் அடைந்திருந்தால் அல்லது வெட்டப்பட்டு விட்டால் அந்த மரம் நிற்காது, மாறாக அடிமரத்தோடு சாஞ்சிடும். ஏன்னா அந்த ஆணிவேர் துண்டிக்கப்பட்டு விட்டுச்சு இல்லையா, அதனால அந்த மரம் நிற்காது. இதே போல் ஒரு கட்டிடம் பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது சின்ன பில்டிங்காக இருக்கட்டும், பெரிய பில்டிங்காக இருக்கட்டும், பிரமாண்ட பில்டிங்காக இருக்கட்டும், அந்த பில்டிங் இன்றைக்கி நல்லா நிற்குதுன்னு சொன்னாங்க. அது காரணம் அதுக்கு இருக்கிற பேஸ்மெண்ட், அதாவது அடித்தளம். அந்த அடித்தளம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அந்த கட்டிடம் நல்லா நிற்கும். ஆனால் அந்த அடித்தளம் சிதைக்கப்பட்டு விட்டால் அந்த கட்டிடம் நிற்காது, மாறாக இடிந்து விழுந்துவிடும். இப்படி தான் உலக மக்களை நல்வழிப்படுத்துவதும் நல்வழியில் நடத்துவதும் நல்வழியில் மறிக்க செய்வதும் எதுன்னு சொன்னாக்கா ஆன்மீகம் மட்டும்தான். ஆன்மீகத்தை தவிர வேறு எதுவுமே மக்களை நல்வழி நடத்த முடியாது. இந்த உலகத்தில் ஆன்மீகம்ன்ற அம்சமே இல்லைன்னு சொன்னாக்கா உலக மக்கள் யாரும் மனிதர்களாக இருக்க மாட்டாங்க, மாறாக கொடிய விலங்குகளாக மட்டும்தான் இருப்பாங்க. ஏனென்றால் மக்களை நல்வழிப்படுத்துவது மறுபடியும் சொல்கிறேன், ஆன்மீகம் மட்டும்தான். ஒரு சிலர் சொல்லலாம், இல்லை சட்டம் நம்மளை கட்டுப்படுத்தும், சட்டத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு நடந்தாங்க நம்ம நல்லவங்களாக இருப்போம்னு சொல்லலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சட்டம் கையில் பணமோ பதவியோ இல்லாதவங்களை மட்டும்தான் கட்டுப்படுத்துமே தவிர பணம் இருப்பவர்களையோ பதவியில் இருப்பவர்களை கட்டுப்படுத்தாது. அது அவர்களுக்கு உதவி செய்யும், மறைமுகமாக உதவி செய்யும். அதனால் அவங்க பற்பல குற்றம் செஞ்சு தான் இருப்பாங்க, அவங்கள யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் மக்களை நல்வழிப்படுத்துவது எதுன்னு சொன்னாக்கா சட்டமும் சொல்ல முடியாது, ஆன்மீகம் மட்டும்தான். ஆன்மீகத்துக்கு இல்லாத பவர் கூட சட்டத்துக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ரைட்டு, நான் இப்படி கூறுவது எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மார்க்கத்தையோ இல்லை தனிப்பட்ட மதத்தை குறிப்பிட்டு கூறவில்லை. குறிப்பாக கிறிஸ்தவத்தை மட்டும் நான் குறிப்பிட்டு கூறவில்லை. கிறிஸ்தவம் தான் நல்லபடி வழிநடத்து நான் சொல்ல வரல. மாறாக ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த மார்க்கங்கள், ஒட்டுமொத்த மதங்கள் அனைத்துமே மக்களை நல்வழியில் நடத்திக்கிட்டு தான் இருக்குது. எனவே இறை வழிபாடு என்பது அனைவருக்கும் மிக மிக தேவையான ஒரு அம்சமாக உள்ளது. ஆபிரகாமின் வம்சாவழி மார்க்கத்தினரான கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் யூதர்கள் இவங்கெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லப்படுது இல்லையா? ஏன்னு தெரியுமா? அதாவது கிறிஸ்தவர்கள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு போகணும், இஸ்லாமியர்கள்னால் வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு போகணும், யூதர்கள் சொன்னாக்கா சனிக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க இல்லையா? கட்டளையிடப்பட்டிருக்குது இல்லையா? இது எதுக்கு தெரியுமா? கடவுளை வழிபட வேண்டும் என்பதற்காக மட்டும் இல்லை, மாறாக வாரத்தில் ஒரு நாளாவது ஆலயத்திற்கு சென்று இறை வார்த்தைகளை கேட்டு நாம் தியானிக்க வேண்டும். நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், புத்துணர்வு பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான். அதாவது வாரத்தில் ஒரு நாளாவது இறை வார்த்தைகளை கேட்டு நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான். அதாவது வாரத்தில் ஒரு நாள் லீவு நாள் இல்லையா, அன்றைக்கி அதிகப்படியான நேரம் கடலை வழிபடணும்னு சொன்னால் கூட அது ஆலயத்துக்கு போய் வழிபடணும் அவசியம் இல்லை, வீட்டிலேயே வழிபடலாம். ஆனால் வீட்டிலேயே நம்ம வழிபட்டுன்னு சொன்னாங்க 2 இல்லை 3 மணி நேரம் 4 மணி நேரம் வழிபட்டால் கூட இறை வார்த்தைகளை நாம் கேட்க முடியுமா, தியானிக்க முடியுமா, அதை கடைப்பிடிக்க முடியுமா? நாங்கள் முடியாது.
கண்டிப்பாக இறை வார்த்தைகளை கேட்கணும், தியானிக்கணும்னு சொன்னாக்கா அதுக்காக ஊழியக்காரர்கிட்ட போய் தான் ஆகணும். அதுக்காக தான் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே வாரந்தோறும் ஒரு நாள் ஆலயத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என கூறப்படுவது அங்கு இறை வார்த்தைகளை கேட்டு நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான். அதற்காக தான் வாரந்தோறும் நாம் தவறாமல் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஆனால் நம்மை நல்வழியில் வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டிய அந்த ஆன்மீகவாதிகள் சரியில்லை என்னும்போது இவர்களின் போதனையை கேட்கும் விசுவாசிகளை நாம் எப்படி சரியாக நடந்து கொள்ள முடியும்? அதாவது போதனையை போதிக்கும் ஆன்மீகவாதிகளே தவறாக அல்லது தப்புத்தப்பாக போதிக்கும் போது அந்த போதனையை கேட்டு தியானிக்கும் விசுவாசிகளாகிய நாம் எப்படி சரியாக நடந்து கொள்ள முடியும்? அதாவது அந்த ஆன்மீகத்தை நடத்தும் அந்த ஆன்மீகவாதிகளே போலிகளாக இருக்கும்போது அந்த மார்க்கம் அல்லது மதம் எப்படி உண்மையாக இருக்க முடியாது இல்லையா? எனவே அந்த மார்க்கமோ அல்லது மதமோ உண்மையாக இருக்கவில்லை என்று இருக்கும்போது அந்த ஆன்மீகவாதிகளால் வழிநடத்தப்படும் நம்மிடம் எப்படி உண்மை நேர்மை இருக்கும் என நாம் சிந்திக்க வேண்டும். இருக்கவே இருக்காது. எனவே வாரந்தோறும் ஆலயத்துக்கு தவறாமல் செல்லும் அனைவருமே தொடர்ந்து பாவ வழிகளில் அடைக்கின்றனர் என்றால் அதற்கு முதல் காரணம் அவர்களுடைய ஆன்மீகவாதிகள் தான். அதாவது உங்கள் மேய்ப்பர்களும் பூஜாரிகளும் தான். நீங்கள் எந்த மார்க்கத்தை சார்ந்தவராக இருப்பினும் அல்லது எந்த மதத்தை சார்ந்தவராக இருப்பினும் நான் இங்கே கூறுவது உங்கள் அனைவருக்கும் பொருந்தும். அதாவது தவறாமல் ஆலயத்துக்கு சென்று தவறாமல் இறை வழிபாடு செய்யும் மக்கள் அனைவருமே தொடர்ந்து பாவத்திலே வழிகாடுகள் என்றால் அதற்கு முதல் காரணம் உங்களது ஆன்மீகவாதிகள் தான். அதாவது நீங்கள் கிறிஸ்தவராக இருப்பினும் அல்லது யூதராக இருப்பினும் அல்லது இஸ்லாமியராக இருப்பினும் அல்லது இந்துவாக இருப்பினும் அல்லது புத்த சமண வைணவ மற்றும் சீக்கிய மதத்தை சேர்ந்தவராக இருப்பினும் அல்லது இப்படியாக வேறு எந்த ஒரு மதத்தை அல்லது பாரதத்தை சேர்ந்தவராக இருப்பினும் உங்கள் ஆலயத்துக்கு தவறாமல் செல்கிறீர்கள் என்றும் தவறாமல் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறீர்கள் என்றாலும் நீங்கள் அனைவருமே தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே உள்ளீர்கள் என்றால் அதற்கு உங்களது மத வழிபாடுகளுக்கு நடத்தும் ஊழியர்களும் காரணம் என்ற உண்மை. அதாவது அவர்கள் உங்களை சரியான வழியில் வழிநடத்தவில்லை என்றும் மாறாக தவறான வழியிலே வழிநடத்துகிறார்கள் என்ற உண்மையை நீங்கள் அறிய வேண்டும். அதாவது ஆலயத்துக்கு வருகிற பற்பல மக்களில் யாரோ ஓரிருவர் தவறு செய்கிறார்கள் என்றால் பாவங்கள் செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு அவங்க மேலே பழி போடலாம், தப்பு சொல்லலாம். ஆனால் ஆலயத்துக்கு வருகின்ற அனைவருமே தொடர்ந்து தப்பு செஞ்சுட்டே இருக்காங்க, பாவங்கள் செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு அவங்கள மட்டும் குறை சொல்ல முடியாது, மாறாக ஊழியக்காரர்களே காரணம். ஒரு அடிப்படை உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்மள யார் மற்ற யாரிடம் எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்றும் யாரிடம் என்ன பேசக்கூடாது, எப்படி பேசக்கூடாது என்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள்கிட்ட மருத்துவம் சம்பந்தமான வகுப்பு தான் இருக்குமே தவிர இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட வகுப்பு எடுக்கக்கூடாது இல்லையா? அதே போல் இன்ஜினியரிங் படிக்கிற பிள்ளைகள்கிட்ட இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட பாடம் தான் எடுக்கணுமே தவிர மருத்துவ கல்வி எடுக்கக்கூடாது இல்லையா? இதே போல் எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு நியதி இருக்குது. பொதுவாக ஆண்கள் 4 பேர் சேர்ந்து பேசுகிற பேச்சுக்களை பெண்கள் ஒரே ஒரு கிட்டே பேசக்கூடாது. அதே பெண்கள் தங்களுக்குள் 4 பேர் கலந்து பேசுகிற பேச்சு ஆண்கள் கிட்ட பேச மாட்டாங்க, பேசக்கூடாது. இதே போல் யார்கிட்ட என்ன பேச்சு பேசணுமோ அந்தந்த பேச்சுகளை அவங்க தான் பேசணும். இதே போல் கிறிஸ்தவரிடம் போதிக்கும் போது என்னென்ன போதிக்க வேண்டும் என்றும் பிற இனத்தாரிடம் போதிக்கும் போது என்னென்ன போதிக்க வேண்டும் என்றும் நியதி இருக்குது, அதன்படி தான் போதிக்கணும். இது எப்படி சொல்கிறேன்னு சொன்னாக்கா ஒரு குடும்பம் இருக்குது, அதில் வாலிப வயசு பெண் ஒருத்தி இருக்காங்க. அந்த பெண்ணுக்கு ஒன்றும் திருமணம் ஆகவில்லை. அந்த பெண்ணை பற்றி எதை பற்றி பேசலாம்? அந்த பெண் கன்னித்தன்மை காப்பதை பற்றி பேசலாம். மாறாக குழந்தை பாக்கியத்தை பற்றியோ வயிற்றில் குழந்தை உருவாதை பற்றி பேச முடியுமா? பேச முடியாது இல்லையா? அடுத்து அதே பெண்ணுக்கு திருமணம் ஆகிடுச்சு. இப்போ திருமணம் ஆன பிறகு அந்த பெண்கிட்ட என்ன பேசலாம்? கன்னித்தன்மையை பற்றி பேசலாமா? பேசக்கூடாது. மாறாக குழந்தை பாக்கியத்தை பற்றியும் குழந்தை உருவாதை பற்றியும் குழந்தை வயிற்றில் வளர்றதை பற்றி பேசலாம், தப்பு இல்லை இல்லையா? இப்படி தான் குறிப்பிட்ட ஆள்கள் கிட்ட குறிப்பிட்ட பேச்சுகளை பேச வேண்டும். அதாவது பெண்ணு திருமணம் ஆவதற்கு முன்னாடி கன்னித்தன்மையை பற்றி தான் பேசணும், குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசக்கூடாது. அதே போல் திருமணம் முடிந்த பிறகு அதே பெண்ணு திருமணம் முடிந்த பிறகு குழந்தை பாக்கியத்தை பற்றி தான் பேசணும், கன்னித்தன்மையை பற்றி பேசக்கூடாது இல்லையா? இதே போல் இன்னும் திருமுழுக்கு எடுக்காத பிற இனத்தாரிடம், அதாவது கிறிஸ்தவர் அல்லது பிற இனத்தாரிடம் பேசும்போது ஏசு நமக்கு கொடுக்கிற பாவ மன்னிப்பை பற்றி பேசலாம், ஏசு நமக்கு செய்ய அற்புதங்கள் அதிசயங்களை பற்றி பேசலாம். ஆனால் பரிசுத்த வாழ்வை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா அவங்களும் என்ன பரிசுத்தரான இயேசு ஏற்றுக்கல. எனவே பரிசுத்த வாழ்வாழ்வதை பற்றி அவர்களிடம் நாம் பேசக்கூடாது, பேசவும் முடியாது. மாறாக இயேசு நம்ம கழிக்கும் பாவ மன்னிப்பு பற்றியும் இயேசு நமக்கு செய்ய அற்புதங்கள் அதிசயங்கள் பற்றி நாம் பேசலாம். ஆனால் திருமுழுக்கு எடுத்து கிறிஸ்தவர்கள் என்று ஆகிவிட்ட யார் ஒருவரிடமும் மனமாற்றமடைந்து பரிசுத்த வாழ்வது பற்றி மட்டுமே பேச வேண்டும், போதிக்க வேண்டும். மாறாக இயேசு நம்ம கழிக்கும் பாவ மன்னிப்பை பற்றி பேசவே கூடாது, அற்புதங்கள் அதிசயங்கள் பற்றியும் பேசக்கூடாது. ஏனென்றால் இயேசு செய்யும் அற்புதங்கள் அதிசயங்களையும் கொடுக்கும் பாவ மன்னிப்பை தெரிந்து கொண்டு தான் நம்ம கிறிஸ்தவத்தை வந்திருக்கிறோம். அதனால் அதை பற்றி இனிமேல் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை.
அதாவது எஸ்எல்சி படித்து முடிச்சுட்டு ஒருத்தர் தான் அடுத்து +2 போகிறாங்க இல்லையா? அப்படிங்கிற +2 படித்தவங்களுக்கு ஏன் மறுபடியும் எஸ்எல்சி பாடத்தை எடுக்கிறீங்க? அதே போல தான் ஏசு செய்யும் கொடுக்குற பாவ மன்னிப்பு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏசு அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார் நமக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சவன் தான் கிறிஸ்தனாக வந்திருக்கேன். அப்படி வந்த என்னைக்கே நீங்கள் சரி மறுபடியும் ஏசு கொடுக்குற பாவ மன்னிப்பை பற்றியும் ஏசு செய்கிற அற்புதங்கள் அதிசயங்களை பற்றி ஏன் பேசிக்கிறீங்க? நீங்கள் பேச வேண்டாம். அப்போ நான் என்ன பேசணும்னு சொன்னேன், கிறிஸ்தவங்கிட்ட நான் போதிக்கணும்னு சொன்னாக்கா பரிசுத்த வாழ்வதை பற்றி மட்டும்தான் பேசணும், தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது. மன மாற்றத்தையும் பரிசுத்த வாழ்வதை பற்றி தான் போதிக்கணும். அதாவது திருமணமாகாத ஒரு படிக்கிட்ட கன்னித்தன்மை பற்றி பேசலாம், ஆனால் குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசக்கூடாது இல்லையா? இதே நேரத்தில் திருமணம் முடிந்த பெண்களிடம் குழந்தை பாக்கியத்தை பற்றி தான் பேசணும், ஆனால் கன்னித்தன்மை பற்றி பேசக்கூடாது இல்லையா? இதே போல் திருமணம் எடுக்காத பிற இனத்தாரிடம் பரிசுத்த வாழ்வதை பற்றி போதிக்கக்கூடாது. மாறாக இயேசு நம்ம கல்விக்கும் பாவ மன்னிப்பு பற்றியும் அற்புதங்கள் அதிசயங்கள் பற்றியும் போதிக்க வேண்டும். ஆனால் திருமுழுக்கு எடுத்து விட்ட கிறிஸ்தவர்களிடம் இயேசு நம்ம கல்விக்கும் பாவ மன்னிப்பை பற்றி அற்புதங்கள் அதிசயங்களை பற்றி போதிக்கக்கூடாது, பாவ மன்னிப்பு அளிக்கவும் கூடாது. மாறாக மனமாற்றம் அடைந்து பரிசுத்த வாழ்வது பற்றி மட்டுமே போதிக்க வேண்டும். இதை குறித்து ஒரு தனியான பதிவு, மிகப்பெரிய பதிவு போட்டிருக்கேன். அதாவது இயேசு நம்ம கழிக்கும் பாவ மன்னிப்பை பற்றி, இயேசு கிறிஸ்தவர்கள் செய்யும் பாவத்தை மன்னிக்கவில்லை என்பதை பற்றி மிக தெளிவான ஒரு பதிவு பல அளவில் வருது. அதை பற்றி நான் சொல்கிற வரைக்கும், அந்த பதிவை நான் வருகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதி காக்கணும். நீங்கள் அமைதி காத்துட்டு அந்த பதிவை பார்த்த பிறகு உங்களுக்கு அது சந்தேகம் இருந்தால் என்னை கேள்வி கேட்கலாம். யார் எந்த கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்ல வேண்டிய கட்டாய கடமை எனக்கு இருக்கிறது. நானும் பதில் கொடுப்பேன். இந்த அடிப்படை உண்மை தெரியாத யாருமே கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. அதாவது யார்கிட்ட என்னென்ன போதிக்கணும், கிறிஸ்தவர்களுக்கு என்ன போதிக்கணும், கிறிஸ்தவர்கள் அந்த பிற இனத்தாருக்கு என்ன போதிக்கணுன்ற அடிப்படை உண்மை தெரியாதவங்க ஒரு கிறிஸ்தவங்களாக இருக்க முடியாது. ஆனால் தற்போது ஒட்டுமொத்த உலகில் ஒட்டுமொத்த திருச்சபைகளிலும் கிறிஸ்தவர்களுக்கே போதிக்க வேண்டிய மனமாறுதலை பற்றி, அதாவது பரிசுத்த வாழ்வதை பற்றி நமக்கு போதிக்கப்படுகிறதா? இல்லவே இல்லை. மாறாக கிறிஸ்தவர்கள் பிற இனத்தாருக்கு போதிக்க வேண்டிய பாவ மன்னிப்பு கொடுக்கறதை பற்றி, பாவ மன்னிப்பு கேட்கறதை பற்றி, ஏசு செய்கிற அற்புதங்கள் அதிசயங்களை பற்றி தான் போதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவ்வாறாக திருச்சபைகளில் போதிக்கப்படுவது மிக மிக தவறான போதனை மட்டுமல்ல, மாறாக மிக மிக ஆபத்தான போதனை கூட. எனவே இப்படிப்பட்ட போதனைகளை போதிப்பதிலிருந்து கிறிஸ்தவ ஊழியர்கள் அனைவரும் உடனடியாக வெளியில் வர வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏசு நம்ம கழிக்கும் பாவ போக்குதலை ஏற்கனவே நாம் பெற்றுவிட்டோம் இல்லையா? எனவே இதற்கு மேல் பாவ மன்னிப்பு பெறுவது பற்றியோ அல்லது பாவ மன்னிப்பு கேட்பது பற்றியோ நம்மிடம் நம் ஊழியர்கள் போதிக்கவே கூடாது, மற்றும் பாவ மன்னிப்பு கொடுக்கவும் கூடாது. கிறிஸ்தவர்களும் பாவ மன்னிப்பு கேட்கவும் கூடாது. ஆனால் தற்போது ஒட்டுமொத்த உலகில் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ திருச்சபைகளிலும் என்ன போதிக்கப்பட்டு கொண்டு வருவது தெரியுமா? அதாவது இயேசுவினால் தற்போது கிறிஸ்தவர்கள் பிற இனத்தாருக்கு மட்டுமே பாவ மன்னிப்பானது அளிக்கப்படுகிறது. மாறாக கிறிஸ்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு அளிக்கப்படுவதே இல்லை. ஆனால் தற்போது கிறிஸ்தவர்களுக்கே பாவ மன்னிப்பு அளிக்கப்படுவதாக நம் ஊழியர்களால் தவறாக போதிக்கப்படுகிறது. மாறாக கிறிஸ்தவருக்கு போதிக்க வேண்டிய மனமாற்றம் பற்றியோ இவர்கள் வாழ வேண்டிய பரிசுத்த வாழ்வு பற்றியோ நமக்கு போதிக்கப்படுவதே இல்லை. அதாவது கிறிஸ்தவர்கள் பிற இனத்தாருக்கு போதிக்கப்பட வேண்டிய பாவ மன்னிப்பு என்பது தற்போது கிறிஸ்தவர்களுக்கே போதிக்கப்பட்டு கொண்டுள்ளது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டிய மனமாற்றம் அடைவது மற்றும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டியது பற்றி கிறிஸ்தவர்களுக்கு போதிக்கப்படுவதே இல்லை. இது எப்படி இருக்குது என்றால், நான் முன் சொன்னேன் இல்லையா? அதாவது திருமணம் ஆகாத பெண்களிடம் அவர்களின் கன்னித்தன்மையை பற்றி பேச வேண்டும், மாறாக குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசக்கூடாது என்றும், இதே போன்று அவருக்கே திருமணம் ஆகிவிட்டால் பிறகு அவரிடம் கன்னித்தன்மை பற்றி பேசக்கூடாது என்றும், மாறாக குழந்தை பாக்கியத்தை பற்றியே பேசணும் என்று சொல்லி நான் சொன்னேன் இல்லையா? ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு போதிக்கப்படும் போதனையானது இப்படிப்பட்ட போதனைக்கு முழுக்க முரண்பட்ட போதனையாக இருக்கிறது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அதாவது திருமணமான பெண்களிடமும் குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசாமல் அவர்களுக்கு கன்னித்தன்மையை பற்றி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க. பேச்சுக்கு சொல்கிறேன். அவர்கள் தொடர்ந்து கன்னிப்பெண்களாகவே பார்ப்பாங்க இல்லையா? அதன் விளைவு என்ன ஆகும்? அவர்களுக்கு குழந்தை பிறக்காது. திருமணக்கு எடுத்து விட்டு கிறிஸ்தவர்களிடமும் தற்பொழுது கிறிஸ்தவர்களிடம் வலியுறுத்த வேண்டிய மனமாற்றத்தையும் மற்றும் பரிசுத்த வாழ்வது பற்றியும் வலியுறுத்தாமல் பிற இனத்தாருக்கு போதிக்க வேண்டிய பாவ மன்னிப்பு பற்றியே போதித்து கொண்டுள்ளதால் தற்போது கிறிஸ்தவர்களிடம் மனமாற்றம் மற்றும் பரிசுத்த வாழ்வும் இல்லாமல் வாழ்க்கையே மிகுந்துள்ளது. அதாவது தற்போது வரை கிறிஸ்தவர்களிடமே பாவங்கள் சிறிதும் குறையாமல் மிக மிக அதிகமாக பல்கி கொண்டுள்ளதே தவிர பரிசுத்தம் என்பது பேரளவுக்கு கூட இருக்கவில்லை. அதாவது விசுவாசிகளிடம் மட்டுமல்ல, மாறாக தற்போது கிறிஸ்தவ ஊழியர்களிடமே மனமாற்றமோ அல்லது பரிசுத்த வாழ்வோ இருப்பது இல்லை. அதாவது பள்ளியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறான்னு வச்சுக்குவோம், அதில் 100 பேர் சரியாக படிக்கிறான்னு வச்சுக்குவோம். அப்படின்னா அந்த பசங்களை குறை சொல்லலாம்.
அந்த பிள்ளைகள் சரியாக படிக்க கூட சொல்லலாம். ஆனால் அந்த பள்ளியில் படிக்கிற 1000 மாணவர்களில் 1000 பேருமே சரியாக படிக்கலன்னு சொன்னாக்கா அந்த பிள்ளைகளை குறை சொல்ல முடியுமா? முடியாது. அந்த பாடம் போதிக்கிற ஆசிரியர்கள் சரியில்லைன்னு தான் சொல்லணும், இல்லையா? அதாவது முன்பெல்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, தன் பிள்ளைகளே அரசு பள்ளி சேர்க்க மாட்டாங்க, தனியார் பள்ளி தான் சேர்ப்பாங்க. ஏன்னா அப்போது அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறத தன் கடமை எடுத்துக்கவில்லை, மாறாக கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறத மட்டும் கடமை எடுத்து செஞ்சாங்க. அதனால பிள்ளைகளின் தேர்ச்சி தரம் சரியான விகிதத்தில் இல்லை. அதனால பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்க்காமல் தனியார் பள்ளி சேர்ப்பாங்க. ஆனால் இப்போ நிலம் மாறிடுச்சு, இப்போ ஓரளவுக்கு மாறிடுச்சு. அதாவது அரசு பள்ளிகளிலும் ஆசிரியர்கள் நிறைய பாடம் எடுக்கிறாங்க, அதனால தேர்ச்சி விகிதம் நன்றாகவே இருக்குது. அதனால் இப்போ அரசு பள்ளியில் பெற்றோர் பிள்ளைகள் சேர்க்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் முன்பு சரியாக பயிலவில்லை, ஆனால் இப்போது நல்லா படிக்கிறாங்கன்னா என்ன காரணம்? அப்போ அரசு பள்ளியில் வேலை செய்த ஆசிரியர்கள் சரியாக பாடம் போதிக்கவில்லை, அதனால் பிள்ளைகளின் தேர்ச்சி தரம் சரியாக இருக்கவில்லை. ஆனால் இப்போது அதே பள்ளியில் வேலை செய்யும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஓரளவுக்கு நல்லா பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, அதனால் பிள்ளைகள் நல்லா தேர்ச்சி தரம் நல்லா இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியும் நமக்கு, பிள்ளைகளின் கல்வி தரம்ன்றது பிள்ளைகள்கிட்ட மட்டும் இருக்கவில்லை, மாறாக பாடம் போதிக்கும் ஆசிரியர்கள்கிட்ட கூட இருக்குது. அவங்களுடைய பொறுப்பு கடமை உணர்ச்சி கூட பிள்ளைகளின் தரத்தை உயர்த்தும், கல்வி தரத்தை உயர்த்தும், இல்லையா? இதனால்தான் அரசு பள்ளியில் ஆசிரியர் வேலை வேண்டும் என்று இன்றைக்கி நிறைய பேர் பணத்தை வாரி லஞ்சமாக கொடுத்து அரசு வேலைக்கு போயிடுறாங்க. ஆனால் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது அதே அரசு பள்ளியில் படிக்க வைப்பதில்லை, மாறாக தனியார் பள்ளிகளில் ஏகப்பட்ட டொனேஷன் கொடுத்து ஏகப்பட்ட ஃபீஸ் கட்டி தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளியில் படிக்க வைப்பாங்க. அது வேலை வேண்டும் என்பது அரசு பள்ளியில் வேலை வேண்டும், ஆனால் பிள்ளைகளுக்கு கல்வி வேண்டும் என்பது தனியார் பள்ளியில் கல்வி வேண்டும். என்னுடைய பர்பஸ் அதுதான், இல்லையா? இதன் மூலம் தனியார் பள்ளிகளில் குறைந்த ஊதியத்துக்கு பணி செய்யும் ஆசிரியர்களே தங்களை விட மிக நல்லபடியாக பாடம் சொல்லி கொடுக்கின்றனர் என்ற உண்மையை அரசு ஊதியம் பெறும் ஆசிரியர்களே தாங்களே கூறாமல் கூறுவதை நாம் அறிய வேண்டும். இதே போல் மக்கள் நோயப்படுறாங்க இல்லையா? அப்படி நோயாளிப்படுறவங்க பெரும்பாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களா இல்லை தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்கன்னு பார்த்தாக்கா மேக்ஸிமம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இல்லை, மாறாக பணத்தை பறிக்கிற தனியார் மருத்துவமனைக்கு தான் போகிறாங்க. என்ன காரணம்? அரசு மருத்துவமனையில் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் சொன்னாலும் அங்கே ட்ரீட்மெண்ட் சரியில்லை. ஆனால் ப்ரைவேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா பணத்தை பறிக்கிறாங்க சொன்னாலும் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது, அதனால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இதன் மூலம் மருத்துவம் என்பது நம்ம சாப்பிட்ற மருந்து மாத்திரைக்கிட்டே மட்டும் இல்லை, மாறாக நமக்கு மருத்துவம் பார்க்கும் மருத்துவர்கள்கிட்டயே இருக்குது. அந்த பொறுப்பு மருத்துவர்கிட்டே இருக்குது, இல்லையா? இதே போல் ஆன்மீகத்திலும் ஆலயத்துக்கு ஒழுங்காக தங்கள் வழிபாடுகளை ஒழுங்காக செய்யும் விசுவாசிகள் அனைவரிடம் கூட தற்போது பாவங்கள் பெருகி கொண்டே உள்ளன என்றால், அதாவது நச்சுக்கணிகள் உள்ளது என்றால் அதற்கு காரணம் இவர்கள் மட்டுமல்ல, மாறாக இவர்களை வழிநடத்தும் ஊழியர்கள் தான், அதாவது ஆன்மீகவாதிகள் தான் காரணம். ஆலயத்துக்கு ஒழுங்காக வழிபாடுகள் செய்யும் மக்கள்கிட்ட நல்ல கனிகள் இருக்குது, அது மாசற்ற பரிசுத்த வாழ்வு இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணமும் அந்த ஆன்மீகவாதிகள் தான். அதாவது தற்போது கிறிஸ்தவர்கள் யாரிடமும் பாவம் ஏதும் இல்லை என்றும் மாறாக அனைவரும் பரிசுத்தமாக வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இங்குள்ள மேய்ப்பர்கள் தான். ஆனால் அவ்வாறு யாரிடம் பரிசுத்தமே இல்லை என்றும் மாறாக அனைவரும் பாவங்களை செய்து கொண்டே உள்ளார்கள் என்றால் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்காங்க சொன்னாக்கா அதற்கு காரணம் இங்கே இருக்கிற மேய்ப்பர்கள் தான். பொதுவாக அனைத்து மக்களிடமும் நல்ல விவரங்களில் நாளுக்கு நாள் மேன்மை ஏற்பட்டிருக்க வேணும், வளர்ச்சி இருக்கணும், இல்லையா? அதாவது புரோகிரஸ் இருக்கணும், இல்லையா? அதாவது படிக்கும் பிள்ளைகளிடம் நாளுக்கு நாள் கல்வி வளர்ச்சி, அதாவது கல்வி ஞானம் அதிகமாக வளர வேண்டும். இதே போன்ற வேலைக்கு போகிறவங்ககிட்டயா அவங்ககிட்ட நாளுக்கு நாள் வருமானம் அதிகரிக்கணும், இல்லையா? ஆனால் இதில் பின்னடைவு ஏற்படுது, அதாவது மைனஸ் வருதுன்னு சொன்னாக்கா ஏற்றுக்குமா நம்ம முடியாது. இதே போல தான் ஆலயத்துக்கு தவறாமல் வழிபாட்டில் கலந்து கொள்ளும் மக்களிடமும் நாளுக்கு நாள் பாவங்கள் குறைந்து பரிசுத்தம் வளர வேண்டும். ஆனால் தற்போது இப்படி நடக்குதா? இல்லவே இல்லை. எல்லா மார்க்கத்திலையும் மதங்கள்லேயும் ஆலயங்கள் அதிகரிக்க வழிபாட்டு நேரங்களும் அதிகரிக்க ஆலயத்துக்கு வரும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க மக்களிடம் பாவங்களும் அதிகரிக்கின்றது. காரணம் என்ன? எந்த மார்க்கத்தை சேர்ந்த அல்லது எந்த மதத்தை சேர்ந்த ஊழியர்கள் அது போல் கூறுவார்களா? கூறவே மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த விவரம் அந்த ஊழியர்கள் நன்றாக தெரியும். அதாவது மக்களை அப்படிப்பட்ட தவறான வழியில் வழிநடத்துவது அவர்கள் தான். அதாவது மக்களுக்கு பாவத்தை குறித்து எச்சரித்து பரிசுத்த வாழ்வை வலியுறுத்தி அவர்களை வழிநடத்த வேண்டிய இறை ஊழியர்களே அதை பற்றி கவலையப்படாமல் இவர்களே தொடர்ந்து பாவங்களை செய்யும்போது மக்களை இவர்கள் எப்படி பரிசுத்த வாழ்வில் வழிநடத்த முடியும்? இல்லையா? வழிநடத்தவே முடியாது. எனவே கிறிஸ்தவத்தில் தற்போது மக்களிடம் மனமாற்றம் இல்லை என்றும் இதே நேரத்தில்
மக்கள் பாவ வாழ்வில் மிதந்து கொண்டுள்ளனர் என்றில் அதற்கு காரணம் எங்கள் ஊழியர்கள் தான் என்ற உண்மையை ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த திருச்சபையை சேர்ந்த ஒட்டுமொத்த விசுவாசத்திலும் அறிய வேண்டும். அதாவது மக்களுக்கு பாவத்தை குறித்து எச்சரித்து பரிசுத்தத்தை வலியுறுத்தி அவர்களை வழிநடத்த வேண்டிய இறை ஊழியர்களே அதை பற்றி கவலையப்படாமல் இவர்களை தொடர்ந்து பாவங்கள் செய்யும்போது இவர்கள் மக்களை எப்படி பரிசுத்த வாழ்வில் நடத்த முடியாது இல்லையா? எனவே கிறிஸ்தவத்தில் தற்போது மக்களிடம் மனமாற்றம் இல்லை என்றும் இதே நேரத்தில் மக்கள் பாவ வாழ்வில் மிதந்து கொண்டுள்ளனர் எனில் அதற்கு காரணம் இங்குள்ள ஊழியர்கள் தான் என்ற உண்மையை ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த திருச்சபையை சேர்ந்த ஒட்டுமொத்த விசுவாசிகளும் அறிய வேண்டும். நான் காண வேண்டிய இன்னும் அதிகமாக இருப்பினும் நேரம் அதிகமாகிவிட்டதால் இவ்வழகை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இவ்வழகில் நாம் கண்டது என்னவென்றால், இயேசுவின் தாய் மரியா மற்றும் புனிதரென பட்டம் அளிக்கப்பட்ட 1008 பேர்களை நாம் வணங்க வேண்டும் என்றும் வழிபட வேண்டும் என்ற எண்ணம் கத்தோலிக்க மக்கள் மனதில் மிக மிக ஆழம் பதிந்துவிட்டது என்று கண்டோம் இல்லையா? அதிலிருந்து இவர்கள் வெளியில் வருவது மிக மிக கடினம்தான் என்றாலும் இதற்கு மேல் கண்டிப்பாக வெளியில் வந்து ஆக வேண்டும் என்ற உண்மையை இவர்கள் அறிய வேண்டும். தற்போது நேரம் அதிகமாகிவிட்டதால் இவ்வளவு இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த அழகு விரைவில் வரும், அதையும் தியானிகள் கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு, இயேசுவே இறைமகன். ஆமேன். அல்லேலூயா. நன்றி, வணக்கம்.